ஹே ஹாய் வேப்ஸ் எல்லா கதையிலையுமே சில மிஸ்ட்ரீஸ் இருக்கும். கதை ரோல் ஆக அந்த மிஸ்ட்ரீஸ்க்குமே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பட் கதை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமும் சில மிஸ்ட்ரீஸ்க்கு ஆன்சரே கிடைக்காது. அது மாதிரி நருட்டோ சீரீஸ்ல அன்கிளியரா இருக்க சில மிஸ்ட்ரீஸை வச்சு தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்போ நம்ம சேனல் பேஜ்ல நிறைய அனிமி வீடியோஸ் இருக்கு, மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வகையில் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வர்றது தேர்ட் ஹோக்காகே பற்றின மிஸ்ட்ரீஸ். தேர்ட் ஹோக்காகே பற்றி அப்படி என்னடா மிஸ்ட்ரீஸ் இருக்குன்னு கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. டோபிராமாக்கு அப்புறமா பல வருஷத்துக்கு ஹிருசன் சருட்டோபி ஒரு ஹோக்காகேவா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மினாட்டோ ஹோக்காகேவா போடுவாங்க. பட் மினாட்டோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட்டாக ஹோக்காகேவா இருந்திருக்க மாட்டான். ஸோ மறுபடியும் வேறு வழி இல்லாமல் ஹிருசனே ஹோக்காகேவா இருப்பார். இதுக்கடுத்து ஹிருசன் இன்னும் 12 இயர்ஸ் ஹோக்காகேவா இருந்துட்டு தான் லாஸ்ட்டாக உராச்சிமாரோட கையில் சாவார். இது வரைக்கும் கதை நார்மலாக போதா? தேர்ட் ஹோக்காகேக்கு வயசாகுதுன்னு அவருக்கே தெரியும். மற்ற ஹோக்காகேவோட சுச்சுவேஷனில் டோபிராமா சீக்கிரமாகவே ஒரு சக்ஸஸரை சூஸ் பண்ணியிருப்பான். ஹிருசன் என்னதான் மினாட்டோவை சூஸ் பண்ணியிருந்தாலுமே மினாட்டோ செத்துட்டான். பட் அந்த 12 இயர்ஸில் ஹோக்காகே ஆகிறதுக்கு கேப்பபிளாக யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்களா? நீங்கள் கேட்கலாம், தேர்ட் ஹோக்காகே எதுக்கு ப்ரோ அடுத்த கேண்டிடேட்டை தேடணும்? அவரே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார். அவரோட ஃபைனல் பேட்டிலில் கூட உராச்சிமாரோ அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹோக்காகேவோட ரீஅனிமேஷன், இவங்க 3 பேர் கூடயும் சண்டை போட்டு ஹோக்காகேவை வந்து சீல் பண்ணிட்டு உராச்சிமாரோட கையை சீல் பண்ணுற அளவுக்கு ஹிருசனுக்கு பவர் இருந்திருக்கும். இவ்வளோ பவர் இருக்க ஒருத்தருக்கு எதுக்கு அடுத்த கேண்டிடேட் தேவை? இதுக்கு நம்ம ஆன்சரை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹோக்காகே செத்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஹோக்காகே கேண்டிடேட்டாக இருந்தார். டோபிராமா சாகுறப்போ ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக ஹிருசனை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதே மாதிரி தான் ஹிருசன் வந்து அவரோட டைமில் ரொம்பவே ஸ்கில்டான ஒரு பர்சன்னா அது மினாட்டோ தான். ஸோ அவனோட பொட்டன்ஷியல் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இவரே வழிவிட்டு மினாட்டோவை ஃபோர்த் ஹோக்காகேவாக்கி வச்சிருவாரு. இந்த இடத்துல நம்ம ஆர்டர் படி போனோம்னா மினாட்டோ தான் ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக கண்டுபிடிச்சிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மினாட்டோ என்ன தான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே சில சிச்சுவேஷன்ஸால அவன் சீக்கிரமா சாக வேண்டிய ஒரு நிலைமை உண்டாயிடுது. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜை பார்த்துக்கிறதுக்காக ஹிருசன் மறுபடியும் ஒரு ஹோக்காகேவா ஆவாரு. இதுக்கப்புறம் 12 வருஷமா ஹிருசன் ஒரு ஹோக்காகேவா இருந்திருப்பாரு. இந்த 12 வருஷ கேப்ல மறுபடியும் ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் கிடைக்கலையா? ஏன்னா மினாட்டோவை ஒரு ஹோக்காகேவா அப்பாயின்ட் பண்ணதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருந்தே இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த கேஸ்ல இவரோட டைம்ல ஏதாவது ஒரு கேப்பபிள் பர்சனை கேண்டிடேட்டா வச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, தேர்ட் ஹோக்காகே செத்ததுக்கு அப்புறமா பல நாட்களா வில்லேஜ்ல ஹோக்காகேன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. சுனாடே கிட்ட போயிட்டு இவங்க கெஞ்சி தான் அவளை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வில்லேஜுக்கு ஹோக்காகே ஆகிறதுக்கு அடுத்த லைனில் கேண்டிடேட் இல்லையாங்கிறது தான் கேள்வியே. இதுக்கான பதில் பொட்டன்ஷியலை விட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஒரு 2 பேர் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆசுமா, செகண்ட் ஒன் ககாஷி. இவங்க 2 பேருமே ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக வச்சு அவங்களுக்கு அந்த ஹோக்காகேக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தா கன்ஃபார்ம் ஹோக்காகே ஆயிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஆசுமாவை கூட நம்ம லிஸ்ட்லேருந்து விட்டுடலாம். ஏன்னா அவன் வந்து அந்த ஃபயர் லேண்டுக்காக வேலை செய்யணும்னு போயிருப்பான். பட் ககாஷி லேட்டராக அனிமியில் அவனே ஒரு ஹோக்காகேவாக மாறி இருப்பான். ஸோ தேர்ட் ஹோக்காகே அவர் ஹோக்காகேவா அந்த டைம் பீரியடில் ஏதாவது ஒரு கேண்டிடேட்டை கண்டுபிடிச்சி அவர் குரூம் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹிருசன் தான் ரொம்ப வருஷமாக ஹோக்காகேவா இருந்த ஒரு ஆள். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏன் ஒரு ரோடு போட்டு வைக்கல? இதுதான் நருட்டோ ஃபேன்ஸ் பல பேரோட ஒரு கேள்வியாகவே இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது சுனின் எக்ஸாம்ஸ். சுனின் எக்ஸாம்ஸில் என்னடா இருக்குது? ஸோ நம்மளுக்கு சுனின் எக்ஸாம்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 4 வில்லேஜோ 5 வில்லேஜில் வந்தோ எல்லா ஷினோபிஸும் வந்து உங்களோட ஸ்கில்ஸை அங்கே வெளிப்படுத்துவாங்க. மற்ற வில்லேஜஸ் அவங்க ஷினோபிஸை சும்மா அனுப்பிச்சு வைக்க மாட்டாங்க. எந்த வில்லேஜ் அந்த எக்ஸாமை ஹோஸ்ட் பண்ணுதோ அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம ஷினோபிஸை இவங்க ஒழுங்காக பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த நம்பிக்கை ஜஸ்ட் பேருக்கு மட்டும் இருக்காதுங்க, அனிமிலையுமே இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதை சொல்லிட்டு தான் சுனின் எக்ஸாம்ஸுங்கிற பேரே சொல்லுவாங்க. ஒரு ஹோக்காகேவை விட பல மடங்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு செக்யூரிட்டி இருக்கும். பட் நம்ம அனிமியில் பார்த்த வரைக்குமே மெயின் ஆர்க்காக இருக்கட்டும் சரி, இல்லை ஃபில்லர் ஆர்க்காக இருக்கட்டும் சரி, சுனின் எக்ஸாம்ஸில் தான் எல்லா அசம்பாவிதமே நடந்திருக்கும். இப்போ நம்ம மெயின் ஆர்க்கை பற்றி மட்டும் பேசலாம். ஃபர்ஸ்ட் சுனின் எக்ஸாமோட செகண்ட் ஸ்டேஜில் எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு சில மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல உராச்சிமாரோ ஒரு நார்மல் கேண்டிடேட் மாதிரி வந்திருப்பான். சுனின் எக்ஸாம்ஸ் எதுக்கு நடக்குது? ஷினோபிஸை உருவாக்க. ஸோ இந்த ஷினோபிஸோட டேட்டா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம உராச்சிமாரோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களா? சரிங்க, உராச்சிமாரோ ஒரு லெஜெண்டரி சானின், அவனை விட்டுடலாம். பட் இன்னொருத்தன் இருக்கான், அவன் 8 டைம் இந்த சுனின் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கான். பட் 8வது டைம் தான் அவனை கண்டுபிடிச்சாங்க. இந்நேரம் நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது வேற யாரும் இல்லை, கபுட்டோ தான். இதே மாதிரி ஃபில்லர் ஆர்க்கில் ஒருத்தன் காராவை பிடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். நம்ம மெயின் ஆர்க்கில் வர சுனின் எக்ஸாம்ஸில் இது மாதிரி பல அப்நார்மல் ஷினோபிஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சவுண்ட் வில்லேஜ்லேருந்து வர ஷினோபிஸ், அவங்கள ஸ்டூடெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணால் கூட அவங்க கழுத்தில் கஸ் மார்க் இருக்கும். இதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன செக்யூரிட்டி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சுனின் எக்ஸாமோட செக்யூரிட்டியை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஷ்டத்துக்கு ஹைப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாதிரி ஹைப்பை கொடுக்கறதே இந்த வில்லேஜஸ் தான். இந்த வில்லேஜஸ் எங்கள் செக்யூரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம பார்த்தா வில்லேஜஸுமே சமாடி அங்கே இருக்குது. அதுவும் மெயினாக சொல்லணும்னா சாண்ட் வில்லேஜோட செக்யூரிட்டி தாங்க. இவங்களோட செக்யூரிட்டி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னா, இவங்களோட லீடரான காசேகாகவை ஒருத்தன் சாவடிச்சுட்டு அவனை மாதிரி வேஷம் போட்டுட்டு போவான். சரி, நான் அந்த இடத்துல விட்டா இன்னொரு சீனில் இவங்க காசேகாகவை இவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டு போவான். அதுலேயும் காசுக்காக செத்தது தான் மாசு.
அவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு உராச்சமாரோ ரிவீல் பண்ற வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ சூப்பரா இருந்திருக்கும் செக்யூரிட்டி. சரி, அப்படியே கொஞ்சம் திரும்பி நம்ம வில்லேஜான லீஃப் வில்லேஜ் பக்கம் பார்த்தா பண்ற எல்லா அட்டம்ப்ட்டுமே சக்ஸஸ் ஆகிற ஒரே வில்லேஜ்னா அது லீஃப் வில்லேஜ் தான். யோசிச்சு பாருங்க, உராச்சமாரோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருப்பான், கபுட்டோ அவனுமே இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருப்பான், ஏன் அகாசுகி மெம்பர்ஸ் ஜாலியாக வந்துட்டு ராமன் கடையில் ராமன் சாப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒபிட்டோ 90s சமன் பண்ணுறது, பெயின் வில்லேஜே போட்டு துவம்சம் பண்ணுறது, இது மாதிரி எல்லாருமே ரவுண்டு கட்டி நம்ம லீஃப் வில்லேஜை பொழந்து கட்டியிருப்பாங்க. இதையும் தாண்டி ஹைலைட்டாக என்னன்னு சொல்லிட்டா, ஃபைகாகே சமிட்ல 2 பேர் அழகாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணி மொத்த இடத்தையும் துவம்சம் பண்ணியிருப்பாங்க. நம்ம கரெக்டாக பார்த்தா எல்லா இடத்துலையுமே அட்டெம்ப்ட் பண்ணவங்க எல்லாருமே பெரிய ஆள் தான், அவங்கள குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சுன்னா நருட்டோல சென்சரி நிஞ்சாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அதுவும் லீஃப் வில்லேஜ்ல மட்டும் யாமனாகா கிளான் அப்புறம் ஹியூகா கிளான்னு சொல்லிட்டு 2 ஸ்பெஷல் சென்சரி கிளான் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வாரப்போ எல்லா கிளானும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய டேட்டா பேஸ் மாதிரி உருவாக்கி வச்சிருப்பாங்க. இந்த டேட்டா பேஸை ஒவ்வொரு வில்லேஜாலையும் உருவாக்க முடியாதா? மற்ற வில்லேஜாவது விடுங்க, யாருக்கிட்டையும் அவ்வளோ பெருசாக ஷினாபிஸ் இல்லை. நம்ம லீஃப் வில்லேஜ் நினச்சிருந்தா கண்டிப்பாக உருவாக்கியிருக்கலாம். ஏன்னா ஹஷிராமா, மாதரா, டோபிராமா இது மாதிரி பெரிய பெரிய ஷினாபிஸ் உருவான ஒரு வில்லேஜ் தான் நம்மளோட வில்லேஜ். பட் நம்ம வில்லேஜில் தான் இஷ்டத்துக்கு அட்டாக் நடந்திருக்கும். அதுக்கு ப்ரிவென்ஷன் ஏதாவது எடுத்தாங்கன்னு கேட்டால் தெரியாது. ஸோ வில்லேஜஸ் ஏன் அவங்களோட ப்ரிவென்ஷனுக்காக எதுவுமே பண்ணலங்கிறதும் ஒரு அன்ஆன்சர்டு மிஸ்ட்ரி தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியே, அதுதான் ஹியூகா கிளான். நருட்டோ அப்புறம் நருட்டோ ஷிப்டன் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். காகியா கிட்ட பெகுகான் இருந்திருக்கும். காகியாவோட 2 பசங்களான ஹகுரமோ ஹமுரா, இதில் ஹகுரமோ மட்டும் ஷரிங்கான் அவைக்கன் பண்ணியிருப்பான். ஹமுரா கிட்ட பெகுகான் இருந்திருக்கும். அதே பெகுகான் தான் நம்மளோட ஹியூகா கிளான்கிட்டயும் இருக்கு. இதே நம்ம ஹகுரமோட கேஸில் அவனோட ஷரிங்கானை பற்றி பார்த்தோம்னா நடுவில் ஜெட்ஸு வந்து ஷரிங்கானை பற்றி பல வேலையை பார்த்து விடும். அது மட்டும் இல்லாமல் இவனுங்க இனோவேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷரிங்கானில் பல வேலையை பார்த்து விடுவாங்க. இது மூலயமா தான் இசனாகி, இசனாமி, மாங்கிக்யூ ஷரிங்கான், சுசனோ இது எல்லாமே வந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் திரும்பி நம்ம அமுராவோட பெக்குகானை பார்த்தா அவனுங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே விண்டேஜ் பெக்குகான் அப்படியே இவங்ககிட்ட வந்திருக்கும். இந்த ஷாரிங்கானை உச்சிகா செத்துட்டா அவங்களோட கண்ணில் இருந்து நம்மளால திருட முடியும். ஆனால் பெக்குகானை அப்படி திருட முடியாதுங்க. இதுக்கான காரணம் ஹியூகா கிளானை சேர்ந்த பல மெம்பர்ஸ் மேலே ஒரு கேர்ஸ் மார்க் இருக்கும். மெயின் ஹெட்டுக்கு மட்டும் தான் அந்த கேர்ஸ் மார்க் இருக்காது. ஸோ திருநாளுமே அவங்க கிட்ட தான் திருடணும். பட் அந்த மெயின் ஹெட்ஸை சாவடிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஸோ இதுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. பட் ஸ்க்ரீன் பிளே, ஸ்க்ரீன் டைமு, ரைட்டிங்கு எதுவுமே பெக்குகானுக்கு இல்லை. அது கூடவே கதையில் ஷாரிங்கானுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை பெக்குகானுக்கு கொடுக்கல. ஷாரிங்கானுக்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி பல வெர்ஷன்ஸ் இருக்குது. பட் பெக்குகானுக்கு அப்படி இல்லை. அட்லீஸ்ட் ஒரே வெர்ஷன் இருக்குங்கிறதுக்காக பவரையாவது ஜாஸ்தி கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. காகியாவோட டைரக்ட் டிசண்டன்ஸ் ஆன பவர்ஸில் ஒரு பவரை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. பட் இன்னொரு பவரை அப்படியே அனாதையாக துவைக்க விட்டுருவாங்க. நம்ம வேணா ஹமுரா இடத்துல இல்லையே, அவன் 3க்கு போயிட்டானே, அதனால தான் பவர்ஸ் ஒழுங்காக கொடுக்கலான்னு சொல்லியிருக்கலாம். பட் ஹியூகா கிளானும் இடத்துல தானே இருக்காங்க, அவங்க 3க்கு போலியே. அவங்களோட பவர்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நெஜ்ஜி சாவுறப்ப அந்த பாம் ரொட்டேஷன் டெக்னிக்லாம் போட்டிருக்கலாம். அதை போடாமல் அப்படியே செத்துருப்பான். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இட்டாச்சியோட இல்னஸ் தாங்க. அவ்வளோ ஓபியான கேரக்டர், பல பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட உயிரியை சாவடிக்கிற அளவுக்கு இவனுக்கு ஒரு நோய் வந்திருக்கும். ஆனால் என்ன நோயின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்டாச்சி மாங்கிக்யூ ஷரிங்கானை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கான், ஒருவேளை அதனால வந்த நோயின்னு சொல்லுவாங்க. சிலர் உச்சிகா கிளானுக்கு வர சில ஹிடன் இல்னஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஹிடன் இல்னஸே நம்மளுக்கு ஹிடனாக தான் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு கடைசி வரைக்கும் சொல்லாமல் மறைச்சிருந்த ஒரு விஷயம் சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஒரு ஆவரேஜ் அனிமையை சூப்பர் அனிமையாக மாற்றும். இந்த சின்ன சின்ன விஷயம் தான் நருட்டோல பிளாட் ஹோல்ஸாகவும் இருக்குது. இது பார்ட் 1 வீடியோ தான். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட VTV சைனிங் ஆஃப்.